My dear students and parents, this is Daniel and welcome back to Ashman. ஆல் இண்டியா கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்ட் மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய முக்கியமான அப்டேட் ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிலேட்டட் டு பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். யூஸ்வலாக எல்லா ரவுண்ட்ஸ்க்கு முன்னாடியும் என்ஆர்ஐ கன்வர்ஷன் ஆஸ் வெல் அஸ் பிடபிள்யூடி இந்த ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஏன்னா இதுதான் இனிஷியல் ஸ்டெப். இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கு முன்னாடியும் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும் ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பிடபிள்யூடி கேட்டகரி எல்லா ரவுண்ட்ஸுக்குமே ஆல் இண்டியா கோட்டால இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடியே ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங்காக தனியாக நடத்தி க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. வேகன்சி இருந்துச்சுன்னா நமக்கு தமிழ்நாடுனுடைய செகண்ட் ரவுண்டில் அதை இன்க்ளூட் பண்ணுவாங்க லேட்டர் டேஸில். ஆனால் ஆல் இண்டியாவில் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு தனியாக நடக்கும், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், ஸ்ட்ரே ரவுண்டில் எத்தனை ரவுண்ட் நடந்தாலும் அத்தனை ரவுண்ட் வரைக்கும் பிடபிள்யூடி சீட் இருந்துச்சு அப்படின்னா அதற்குரிய ப்ராசஸ் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். சிமிலர்லி என்ஆர்ஐக்குரிய கன்வர்ஷன் டீட்டெயில்ஸும் கூடிய சீக்கிரத்தில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். இப்போ எம்சிசி தரப்புல இருந்து பிடபிள்யூடி கேட்டகரி மாணவர்களுக்காக ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இது எல்லா தரப்பட்ட மாணவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை இல்லைன்னா ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். தட் the MCC is going to kickstart the second round. ஸோ எதிர்பார்க்கிறபடி தமிழ்நாட்டில் நிறைய மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் வருமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. நிறைய பேர் நம்ம கால் பண்ணி சார் 1000 சீட் வரும்னு சொல்கிறாங்க, 2000 சீட் வரும்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத என்எம்சி தான் சொல்லணும். சரிங்களா? நிறைய காலேஜஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். நான் ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நிறைய காலேஜஸ் தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜஸ்லையும் சரி, அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிலையும் சரி, எங்களுக்கு சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி என்எம்சி கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. பெர்மிஷன் கேட்ட எல்லா கல்லூரிகளுக்கும் என்எம்சி அப்ரூவல் கொடுக்க போகிறாங்களா அல்லது சில கல்லூரிகளுக்கு மட்டும் அப்ரூவல் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆஃப் சீட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய லெட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். அஃபிஷியலாக டேட்டா வந்துடும். வந்த உடனே நானும் நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். ஸோ இப்போ எம்சிசியிலிருந்து வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். எம்சிசியில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ஃபார் இன்க்ளூஷன் ஆஃப் நியூ பிடபிள்யூடி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிடபிள்யூடி மாணவர்களுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் செக்அப், மெடிக்கல் செக்அப் நடக்கும். இந்த மெடிக்கல் செக்அப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்தந்த மாணவர்கள் அவங்க பிடபிள்யூடி கேட்டகரிக்கு எலிஜிபிளாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு அவங்க லிஸ்ட்டில் பேரை கொண்டு வருவாங்க. இல்லைன்னா அவங்க பிடபிள்யூடியினுடைய போர்ட்டலில் வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். அவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ரவுண்ட்ஸ்லாம் நடக்கும். ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் இதுதான் பிரின்சிபல், இதுதான் ப்ரொசீஜர். இப்போ ஒரு முக்கியமான ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாங்க எம்சிசி தரப்புல. இது எல்லா தரப்பட்ட பிடபிள்யூடி மாணவர்களுக்கும் நிச்சயமாகவே உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லா வருஷமும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புறேன். ஸோ என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு ஆல் பார்ட்டிசிபேட்டிங் கேண்டிடேட்ஸ் ஆஃப் யூஜி கவுன்சிலிங் that for the convenience of PWD category candidates, the Medical Counseling Committee has onboarded following medical colleges as designated disability centers to issue disability certificates with respect to interim guidelines issued by NMC on assessment method for granting admission அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. என்எம்சியினுடைய கைட்லைன்ஸ் படி இன்னும் சில டெசிக்னேட்டட் சென்டர்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் மெட்ராஸில் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், எம்எம்சி ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் நம்ம போய் மெடிக்கல் செக்அப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. கன்னியாகுமரியில் இருக்கிறவனும் சென்னைக்கு தான் போகணும், தஞ்சாவூரில் இருக்கிறவனும் சென்னைக்கு தான் போகணும், கோயம்புத்தூர் இருக்கிறவனும் சென்னைக்கு தான் போகணுங்கிற சிச்சுவேஷனை கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை மாற்றி இன்னும் சில கல்லூரிகளை, இந்தியா ஃபுல்லாக சில கல்லூரிகளை, சில அரசு மருத்துவக் கல்லூரிகளை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய லிஸ்ட்டில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நான் இந்த டேட்டையும் சொல்லிடுறேன். நமக்கு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இது எப்போ வரைக்கும் இந்த பிடபிள்யூடி போர்ட்டல் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 9ஆம் தேதி மதியானம் 12 மணி வரைக்கும் நமக்கு ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் செகண்ட் ரவுண்டுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் 9ஆம் தேதி வரைக்கும் கட்டாயம் இருக்கும். 9ஆம் தேதிக்கு மேலேயே இருப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ எப்போ சார் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்கெல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 9 நாள் 10 நாள்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்க மாட்டாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு 5-6 நாள் அல்லது 7 நாள் வரைக்கும் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் ரவுண்டு கொடுத்த மாதிரியே. ஸோ அப்போ மோஸ்ட் லைக்லி செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். 2ஆம் தேதி 3ஆம் தேதி போல ஆல் இண்டியா கோட்டா ஆரம்பிக்கலாம். செகண்ட் ரவுண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதற்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். மேபி 4ஆம் தேதியோ அல்லது 5ஆம் தேதிக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். இதில் அஃபிஷியலாக டேட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அக்யூரேட் டேட்ஸுங்கிறது தெரியும். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து பிடபிள்யூடி போர்ட்டல் அப்படிங்கிறது 9ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 9th மத்தியானம் 12 மணி வரைக்கும் ஓப்பனில் வச்சிருக்கிறாங்க. விச் மீன்ஸ்
9ஆம் தேதி வரைக்கும் பிசிக்கல் செக்அப் பண்ணி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கின ஒரு மாணவர் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவருக்கு அனுமதி உண்டு, பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ அப்போ 9ஆம் தேதி தான் அவர்கிட்ட சர்டிஃபிகேட்டே வருதுன்னா 9ஆம் தேதியோட முடியுதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 10ஆம் தேதி வரைக்கும் கூட அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எக்ஸ்ட்ரா அவங்களுக்காக டைம் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இதுதான் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அப்போ ஹார்ட்லி நமக்கு வந்து செகண்ட் ரவுண்டுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 10ஆம் தேதியாக இருக்கலாம். 9ஆம் தேதியோ அல்லது 10ஆம் தேதியோ இருக்கலாம். ஸோ 10ஆம் தேதியிலிருந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு 6 நாள் 7 நாள் முன்னாடி வச்சிங்கன்னா 2ஆம் தேதியோ அல்லது 3ஆம் தேதியோ வரும். ஸோ இப்படி தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சென்டர்ஸ் பார்த்தலாம் சரிங்களா. டெசிக்னேட்டட் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எதெல்லாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மதுரை மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், இந்த 3 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் புதுசாக டெசிக்னேட்டட் சென்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆன்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் சென்னையில் நமக்கு எம்எம்சி ஹாஸ்பிட்டல் ஒன்று, மதுரை மெடிக்கல் காலேஜ் ஒன்று, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஒன்று, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஒன்று. இந்த 4 காலேஜ்லேயுமே இனிமேல் நமக்கு பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க ஆஸ் பர் என்எம்சியினுடைய கைட்லைன்ஸ் படி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவுடைய அஃபீஷியல் டேட்ஸ் அப்படிங்கிறது வரும். வந்த உடனே நான் உங்களுக்கு அதையும் நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.